ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோல நம்ம என்னன்னா பாலிட்டி பார்க்க போறோம். பாலிட்டியில என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப கன்ஃபியூசிங்கான டாபிக். ஸ்டேட் பார்ட்டிஸ் உடைய என்னென்ன கண்டிஷன்ஸ், நீங்க நாளைக்கு ஒரு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும் ஸ்டேட் பார்ட்டியா உங்களுடைய பார்ட்டியை மாத்துறதுக்கு, ரெகக்னைசேஷன் எலெக்ஷன் கமிஷன் இருந்து வாங்குறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது இதை வந்து பார்ப்போம். யார் இதெல்லாம் ரெகக்னிஷன் கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எதை வச்சு கொடுக்குறாங்க? உங்களுடைய எலக்டோரல் பெர்ஃபார்மன்ஸ், எலெக்ஷன்ல நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படிங்கறத பார்த்து. நீங்க நாளைக்கு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்ச உடனே, இப்போ வந்து ஆக்டர் விஜய் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு, உடனே அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ சோ அவர் வந்து ஒரு அன்ரெகனைஸ்ட் ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர்யூபிபி அப்படிங்கிற ஒரு பேனர் கீழே தான் அவர் வந்து போட்டியிட முடியும். அவரு இப்ப நடந்திருக்க எலெக்ஷன்ல எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்றாரோ அதை பொறுத்துதான் அவருக்கு வந்து ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து முடிவு செய்யப்படும். இதற்கு முன்னாடி நிறைய பார்ட்டிஸ் இப்படிதான் ஆர்யூபிபியா வந்து அதுக்கப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்டேட் பார்ட்டியா இருந்துட்டாங்க. ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ப்ராபப்ளி ஆக்டர் விஜயுடைய இந்த தமிழக வெற்றி கழகம், அதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த மார்க் ரெகக்னைஸ்டு பார்ட்டிங்கிற மார்க்கை வந்து தாண்டணும் அப்படின்னா அதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஸ்டேட் பார்ட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெர்க்ஸ், என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, சிம்பிள்ஸ் வந்து நீங்க எப்பவுமே அதே சிம்பிள் அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் எலெக்ஷன் கமிஷன் அப்ளை பண்ணி நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். விசிபிலிட்டி, சிம்பிள்ஸ் இருந்துச்சுனாலே ஈஸியா விசிபிளா இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டேட் பார்ட்டிஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான 2 ஸ்டேட் பார்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் உடைய உதயசூரியனும், இரட்டை இலை ஏடிஎம்கே உடையது. அவங்களுக்கு விசிபிலிட்டி எல்லா ஏரியாலையுமே இருக்கு பிகாஸ் ஆஃப் தேர் சிம்பிள். அப்புறம் எலக்டோரல் அட்வான்டேஜ் டியூ டு திஸ். ஓகேங்களா? அடுத்தது, ஒரு பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க எப்போ அப்படின்னா, கீழே இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்டிஷன் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா they will be recognized as state party. ஃபர்ஸ்ட், vote share plus seats. இதுதான் கிரைட்டீரியா 1. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6% ஆஃப் த votes அண்ட் அப்படின்னா பிளஸ் அட்லீஸ்ட் 2 MLAs. 234 சீட்ஸ்லயுமே சேர்த்து நீங்க டோட்டலா 6% ஆஃப் த votes அட்லீஸ்ட் வாங்கணும். 6 plus 2 MLAs. இது வந்து கிரைட்டீரியா 1. இது வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்டி வந்து ரெகக்னைஸ்ட் ஸ்டேட் பார்ட்டியா மாறிடும். செகண்ட் 2, இல்லைன்னா 6% ஆஃப் த லோக்சபா எலெக்ஷன்ல வச்சுக்கோங்களேன், 6% ஆஃப் த votes பிளஸ் ஒரு எம்பி சீட். இது ரெண்டுமே 6% வச்சுதான் ஊசல் ஆடிட்டு இருக்கு. 6% பிளஸ் 2 MLA சீட்ஸ் ஆர் 6% பிளஸ் 1 MP சீட் லோக்சபால. ஓகேவா? 6% கண்டிஷன் இதுதான். ஓகே, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 6 பிளஸ் 2 ஆர் 6 பிளஸ் 1. 6 அடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரிக்கெட்ல 6 அடிக்கிறாங்களே, அது மாதிரி ஸ்டேட் பார்ட்டி எஸ் ஃபார் ஸ்டேட் பார்ட்டி, எஸ் ஃபார் 6. 6 பிளஸ் 2 அப்புறம் 6 பிளஸ் 1. 6 பிளஸ் 2 MLAs வச்சிருந்தீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டி, 6 பிளஸ் 1 MP லோக்சபா MP வச்சிருந்தீங்கன்னா உங்களோட வந்து ஸ்டேட் பார்ட்டி. அசம்பிளி ஸ்ட்ரென்த், அப்புறம் நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய ஸ்ட்ரென்த் இருக்குல்லையா, அதுல அட்லீஸ்ட் 3% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ் 23.4. இதுல 2.34 தான் 1%. அப்படின்னா எவ்வளவு? 6.34 6 7 MLAs அட்லீஸ்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா சிம்பிளி 3% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ், உங்களுடைய அசம்பிளியோட ஸ்ட்ரென்த் படி 3% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ் வச்சிருக்கீங்க. ஆர் அட்லீஸ்ட் 3 MLA சீட்ஸ், சிம்பிளி 3 MLAs வச்சிருக்கணும். ஆர் 3% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ், ஒரு 200ன்னு வச்சுக்கோங்களேன், அது 200 சீட் உங்க ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா 6 MLAs நீங்க வந்து வச்சிருக்கணும். விச் எவர் இஸ் ஹையர். ஓகேவா? இப்போ உங்களுடைய ஊர்ல வந்து 50 சீட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50 MLA சீட்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அதுல 3% வந்து 1.5 தான் வரும். ஓகேவா? சோ அப்போ வந்து நீங்க 3 MLAs கண்டிப்பா வச்சிருக்கணும். ஆர் உங்க ஊர்ல வந்து ஒரு
234 சீட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல 3% எவ்வளவு 7 எம்எல்ஏஸ் இருந்தாதான் உங்களோட வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியா ரெகனைஸ் பண்ணப்படும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? 6% பிளஸ் 2 எம்எல்ஏஸ் ஆர் 6% பிளஸ் 2 எம்பிஸ். இல்லைங்க இது வந்து என்னால பூர்த்தி செய்ய முடியல, என்னோட வந்து 5% தான் இருக்கு அப்படின்னா 5% ஆஃப் த ஓட்ஸ் வச்சிருந்தீங்கனாலும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? டோட்டல் சீட் ஸ்ட்ரென்த்ல. ரைட்டா? ஓகே ரைட். அடுத்தது லோக்சபா சீட் ரேஷியோ. சிம்பிளி ஒவ்வொரு 25 சீட்டுக்கும் ஒரு லோக்சபா சீட் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா உங்க பார்ட்டி வந்து ஸ்டேட் பார்ட்டியா ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கும். சிம்பிள். இப்போ தமிழ்நாட்டுல வந்து 40 சீட் இருக்கு, விச் மீன்ஸ் 39 பிளஸ் பாண்டிச்சேரியில 1. ஓகேங்களா? அதுல ஒவ்வொரு 25 சீட்டுக்கும் ஒரு சீட் அப்படின்றா 1.5 சீட்ஸ் வந்து நீங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது டெக்னிக்கலி முடியாது. ஸோ 2 லோக்சபா எம்பி சீட் வச்சிருந்தீங்க அப்படின்றால் உங்களுடைய ஸ்டேட் irrespective ஆஃப் த எம்எல்ஏ ஸ்ட்ரென்த், உங்களோட வெறும் எம்பி ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்க வந்து 2 எம்பி வச்சிருந்தீங்க அப்படின்றால் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியா ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஓகே. இல்லைன்னா இந்த 8% ரூல் என்ன? நீங்க எதுவுமே வேணாம், என்கிட்ட எம்எல்ஏவும் இல்ல எம்பியும் இல்ல, ஆனா நான் வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியா ரெகனைஸ் பண்ணுமே, என்ன பண்றது அப்படின்னா அட்லீஸ்ட் 8% ஆஃப் த அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல லோக்சபாவோ இல்ல எம்எல்ஏ எலெக்ஷன்லயோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 8% ஆஃப் த ஓட்ஸ் மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்டி வந்து ஸ்டேட் பார்ட்டியா ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கும். சிம்பிளா இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்? 6% பிளஸ் 2 எம்எல்ஏஸ், 6% பிளஸ் 1 எம்எல்ஏ, சாரி 1 எம்பி, இது ரெண்டும் சேர்த்து ஒரு கண்டிஷன். அடுத்து 3% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ் ஆர் 3 எம்எல்ஏஸ். எது ஹையரா இருக்கோ இது வந்து செகண்ட் கண்டிஷன். இல்லைன்னா ஒவ்வொரு லோக்சபா 25 சீட்டுக்கும் ஒரு சீட் வச்சிருக்கணும், இது வந்து தேர்ட் கண்டிஷன். இல்லைன்னா ரீசெண்டா வரப்போற ஸ்டேட் எலெக்ஷன்ஸா இருக்கட்டும் இல்ல லோக்சபா சென்ட்ரல் எலெக்ஷன்ஸா இருக்கட்டும், இதுல 8% ஆஃப் த போல்டு ஓட் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டி. நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி 8% ஆஃப் போல்டு ஓட்ஸ் 8.2% என்னமோ வாங்கினாங்க 2024 எலெக்ஷன்ஸ்ல. அதனால அவங்க வந்து ஸ்டேட் பார்ட்டியா அறிவிக்கப்பட்டாங்க. நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகள் அவங்க கட்சி வந்து 2 எம்பிஸ் வாங்கினாங்க, இஃப் ஐ எம் நாட் ராங், நம்பர் 2 தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து பெர்சன்டேஜ்ல கம்மி, 2 சீட் ஜெயிச்சாங்க. சோ இந்த கண்டிஷன், ஃபோர்த் கண்டிஷன் மூலமா அவங்க வந்து ஸ்டேட் பார்ட்டியா ரெகனைஸ் பண்ணப்பட்டாங்க. 2 பேருமே 2024 லோக்சபா எலெக்ஷன்ல தான் வந்தாங்க. ஓகேங்களா? இதுதான் சிம்பிள். நம்ம அது பார்த்ததே தான். இது ரெண்டையும் நீங்க வந்து பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை வேணா அழிச்சிடுறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு விஷயம். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. இப்போ ரீசெண்டா வந்ததுன்னா விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி. இப்போ விஜயுடைய கட்சி வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஸ்டேட் பார்ட்டியா வந்துட்டாங்களா? வந்ததுக்கு எந்த அப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா எந்த கண்டிஷன் மூலமா வந்திருந்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இட் வில் உங்களுக்கு வந்து ஒரு இன்டராக்டிவா போகும். ஸோ நீங்களுமே வந்து இப்படிதான் பிராக்டிகலா அப்ளை பண்ணி படிச்சுக்கணும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீங் ஸ்டேட் பார்ட்டி. சரி, ஸ்டேட் பார்ட்டின்னு பேசணும். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் சொன்ன மாதிரி அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சிம்பிள் கொடுத்துருவாங்க, அதை வேற யாரும் கிளைம் பண்ண முடியாது. ஸ்டார் கேம்பெயினர் ஸ்டேட்டஸ். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு 40 ஸ்டார் கேம்பெயினர்ஸ் அவங்க வந்து கொண்டு வரலாம். அதை வச்சு என்ன சார் என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய டிராவல் எக்ஸ்பென்சஸ் அவங்களுடைய எலெக்ஷன் கேண்டிடேட் எக்ஸ்பென்ஸ்ல வராது. சிம்பிளா இப்போ வந்து 40 எம்பிக்கு போட்டிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு எம்பியும் இவ்வளவுதான் காசு செலவு பண்ணணும் அந்த எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. நீங்க ஸ்டேட் பார்ட்டியா இருந்தீங்க அப்படின்னா இந்த 40 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 40 பேர் irrespective ஆஃப் ஸ்டேட் எலெக்ஷன் இல்லைன்னா சென்ட்ரல் எலெக்ஷன், இந்த 40 பேர் வந்து 40 ஸ்டார் கேம்பெயினர்ஸ் லிஸ்ட், இந்த கணக்கு வந்து உங்க தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ண வர்றாங்கன்னா உங்க தலையில அந்த கேண்டிடேட்டுடைய பேர்ல இந்த காசு வந்து சேராது, அந்த பார்ட்டியுடைய எக்ஸ்பென்ஸ்ல வந்து சேர்ந்துரும். அதனால நமக்கு வந்து எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்காது. 2 பிராட்காஸ்ட் ஃபெசிலிட்டிஸ், தூர்தர்ஷன் ரேடியோல இதுல எல்லாம் வந்து சில ஸ்லாட் டைமிங் கொடுப்பாங்க. இதெல்லாம் இப்போ டிஃபங்க்ட் ஆயிடுச்சு, இப்போ தேவையில்லாம போயிருச்சு சோசியல் மீடியா வந்ததுனால. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆமா, இப்போ ஸ்டேட் பார்ட்டியா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் 7 எம்பிஸுக்கு மேல வச்சிருந்தீங்க அப்படின்னா லேண்ட், டெல்லியில லேண்ட் கொடுப்பாங்க உங்க பார்ட்டி ஆபீஸ்க்கு. அடுத்து எலக்டோரல் ரோல்ஸ், ஓட்டர் ஜாப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எலக்டோரல் மக்கள் யார் யார் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கு கொடுத்துருவாங்க. அண்ட்
ஸ்டேட் பார்ட்டி ரெகக்னிஷன், கன்சிஸ்டன்ட் ஓட்டர் சப்போர்ட்ல தான் இருக்கு. ஒரு டைம் சக்சஸ்ல இல்லை. இப்போ வந்து ஒருக்கா நான் வந்து வாங்கிடுறேன் ஸ்டேட் பார்ட்டி, நான் வாழ்நாள் முழுக்க அப்படியே வச்சுக்கலாமான்னா கிடையாது. 3 எலெக்ஷன் அதுக்கு மேல வந்து நீங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அந்த பார்ட்டி ஸ்டேட்டஸ் ரிவோக் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நேஷனல் பார்ட்டிக்கான கிரைட்டீரியா என்ன அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்தது அந்த வீடியோவை போடுவோம். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த இதனால உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் டாபிக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து போடுங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து நம்ம என்னன்னா என்விரான்மெண்ட் ஷார்ட்ஸும், ரைட் சைட் பிளேலிஸ்ட்ல மேப் ரீடிங் பிளேலிஸ்டும் கொடுத்துருப்போம். டோன்ட் ஹெசிடேட் டு வாட்ச் இட். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதை வச்சு நம்ம ட்ரிக்ஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் ஹால்ல டப்புன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டா அந்த ஆன்சர் எடுத்து போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போறதுக்கு தான் நமக்கு அந்த டைம் தான் ரொம்ப முக்கியம். 2-3 கொஸ்டின்ல எல்லாம் இது வந்து மாறும் மார்க்ஸ் வந்து. ஸோ அந்த ஏரியா அந்த ஏரியாவை கேப்சர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிமோனிக்ஸ் ரொம்ப முக்கியம். இதை வச்சு பாருங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் டே, குட் லக்.